करता नोरी तारी सर वाले तुरोंबा परा सुंदरी बाली कोरी बाले तोड़मा करता रे अप्पा पिरा राजा निकोरिका करता ने वल्लम लाल पिरारा संदी सलार ये का पिरारा पिरारा सारी दारी बारी तोड़िया सलार राजा वीडियो पन्नम रातरा इबाले कोरिन तरी श्रीकृष्ण मोरी सुंदरी रारी तोड़ता राजा रे राजना पला न करी तारी घरे तोरी वै करी पला रे काला बरे लोरी मारे मारी काली कोरे काली कोरे सारे काली योना नानी मुखिले पला संदी गाली बर कला भी हो पला तोरी करे आमेन देना कराता वे नोरी का इधर करे நல்லவரே நன்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த வேலைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் நாளை கொடுத்ததற்காக உம்மை நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே நாங்கள் சிறு கூட்டமாக இருந்தாலும் ஆண்டவரே எங்களை அப்பா ஒரு பெரிய கூட்டமாக எடுத்துக்கொள்ளுங்க அப்பா நீரே ஆண்டவரே ஸ்ரீதியும் ஆண்டவரே நீரே ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளும் ராஜா நீரே அப்பா நீரே ஆண்டவரே நீங்களே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஜீவ ரட்சகமான எங்கள் நல்ல பிதாவே ஆமென் 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த சின்ன மாலை பொழுதுலையும் தேவனுடைய வார்த்தையை நம்ம படிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கடமைப்பட்டிருக்கோம் பாருங்க ஆண்டவர் ஒரு மலை போதகத்தில் தேவன் என்ன பண்ணுறாருன்னா நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயத்தை உணர்த்துறாரு ஆமென் பாருங்க கத்தியின்றி ரத்தமின்றி 2 நாள் தான் சுதந்திரம் வந்துச்சு ஆமென் பிரைஸ் லார்ட் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இஸ்ரேல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்தியா ஆமென் இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா தேவனுடைய வார்த்தையை படிச்சதுனால என்ன பண்ணாங்கன்னா சாந்தமாக இருந்து சுதந்திரத்தை வாங்கிக்கிட்டாங்க மத்தேயு சொல்றது போல சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரத்துக்கு கொள்கிறார்களாம் ஆமென் அப்போ சாந்த குணம் உள்ளவர்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த பூமியை என்ன பண்றாங்களா தனக்கு சொந்தமாக்கி கொடுக்குறாங்க ஆமென் நம்ம எந்த பிரச்சனை வந்தாலும் சரி எந்த துக்கம் வந்தாலும் சரி நம்ம சாந்தமாக இருந்துட்டோம் வெளியே வந்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடம் நமக்கு சொந்தமாகிடும் ஒரே ஒரு விஷயம் தேவனுடைய சமூகத்தில் நம்ம என்ன பண்ணணும் காத்திருந்து ப்ரேயர் பண்ணணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா காந்தி என்ன பண்ணாரு சத்தியாகிரக போராட்டம் நடத்தினாரு அவர் ஒன்றும் பெருசாக அணுகுண்டு ஆயுதம் வச்சு போக புரியல அவர் பண்ணாத மட்டும் என்ன தெரியுங்களா கத்தியின்றி ரத்தம் இன்றி சொல்லிட்டு வாங்கினாரு ஏன்னா அவருக்கு தெரியும் சாந்த குணம் உள்ளவர்கள் எப்படி இருந்தாலும் ஜெயம் அவங்களுக்கு தான் அப்படின்ட்டு சாந்தமாக இருந்தார் எவ்வளோ போராடினார் எத்தனையோ முன்னணி வாங்கினாலும் சரி அவர் என்ன பண்ணார் சொந்தத்தை வாங்கி கொடுத்துட்டாரு அவர் யாருக்குமே பொறுப்புடைய போகல ஆனால் அதனால தான் அவருக்கு பைபிள் நல்லா தெரியும் காந்திஜிக்கு பைபிள் நல்லா தெரியும் நான் படித்த புஸ்தகத்திலேயே என்னை ரொம்ப தொட்ட புஸ்தகம் என்னை நெருங்கின புஸ்தகம் என்னன்னு எனக்கு பைபிள் தான் அப்படின்னு சொல்லி தான் காந்தி ஏன்னா அதை ஃபாலோ பண்ணாரு கத்தின்றி ரத்தம் இன்றி என்ன பண்ணாங்கன்னா சொந்தத்தை வாங்கி கொடுத்துட்டு போனாரு ஆமென் சாந்த குணம் உள்ளவர்கள் இந்த பூமி என்ன பண்ணுறாங்க நம்ம சொந்தமாக்கி கொள்கிறார்கள் சுதந்திரித்துக் கொள்கிறார்கள் ஆமென் நம்மளுடைய சுதந்திரமாக அந்த நாட்டை நம்ம வாங்கணும் அப்படி ஒரு நாட்டை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா சாந்தமாக இருக்க பழகணும் அவனும் கத்தி எடுக்கிறான்னு சொல்லிட்டு நம்மளும் கத்தி எடுத்துக்கிட்டு நீ வாடா 2 நம்ம பார்த்துக்கலாம் நீ என் காலை வச்சிட்டல நாளைக்கு உன் கையை வச்சு உன்னை வந்துட்டு ஜெயிலில் போட்டு போலீஸ்காரர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆரை கொடுத்து உன்னை நான் பிடிச்சி உட்கார வைக்கல என் பேர் இயேசுக்கு பிறகுனாடா சில பேர் இப்படி வந்து விடுவாங்க சர்ச்சில் 1000 இருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா குணாதிசயம்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் ஆமென் அவங்கள்ட்ட அளவுக்கு என்ன பண்ண முடியாது சொல்ல முடியாது ஆமென் அப்போ ஒன்றே என்ன பண்ணா மாம்சம் வந்து சாகணும் ஒரு வார்த்தையை நீ கடைப்பிடிக்கணும் ஆமென் சாந்த குணமாக இருக்கிறவங்க பழகணும் அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா சுதந்திரம் கத்திட்டு ரத்தமின்றி சாந்த குணம் உள்ளவர்கள் நாட்டுக்கு என்ன பண்ணாங்க சுதந்திரம் வாங்கி தந்தாங்க ஆமென் சரி நான் வசதி நேரம் போயிடலாம் ஏசாயா 50:1 ஒரு 10 வரைக்கும் நான் வாசிக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார் நான் உங்கள் தாயை அனுப்பி விட்ட போது அவளுக்கு கொடுத்த
தள்ளூர் சீட்டு எங்கே, அல்லது எங்களை கடன் எங்கே, அல்லது எங்கே கொடுத்த எவனுக்கு உங்களை நான் விற்று போட்டேன்? இதோ உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தம் நீங்கள் விற்கப்பட்டீர்கள், உங்கள் பாதங்களின் நிமித்தம் உங்கள் தாய் அனுப்பிவிடப்பட்டாள். நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமல் போனதென்ன? நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமல் போனதென்ன? மீட்கக்கூடாதபடிக்கு என் கரம் குறுகிற்றோ? விடுகிறதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமல் போயிற்றோ? இதோ என் கண்டித்தனத்திலே கடலை வர பண்ணி நதிகளை வெட்டாந்தரையாக்கி போடுகிறேன். அவைகளில் உள்ள மீன் தண்ணீர் இல்லாமல் தாகத்தால் சென்று நாறுகின்றது. நான் வந்தபோது ஒருவனும் இல்லாமல் போனதென்ன? நான் கூப்பிட்ட போது மறு உத்தரவு கொடுக்க ஒருவனும் இல்லாமல் போனதென்ன? மீட்கக்கூடாதபடிக்கு என் கரம் குறுகி போயிட்டோம். நான் எப்போ ஆராதனை சொல்லணும், என்னைக்கு நான் ஒரு ப்ரேயர் சொல்லணும், அன்னைக்கெல்லாம் நான் வந்துட்டு தான் போகிறேன். நான் எப்போயும் வந்துட்டு போகிறேன். ஆனால் நீங்கள் ஏன் என் சமூகத்தில் என்னை கூப்பிடாம விட்டீங்க? இவன் கேட்குறாரு இல்லையா? நினைவே பட்டணத்தில் அந்த கூக்குரலின் சத்தம் தேவனுடைய சமூகத்தை எட்டினது. அப்போ அவர் இங்க வரும்போது உன்னுடைய பிரேயர், உன்னுடைய ஜெபத்தினுடைய கருத்து ஏன் அவர்களுக்கு முன்வைக்கல? இங்க வரோம், நம்ம இங்கே தான் இருக்கோம், ஆனால் சிந்தனை எல்லாம் எங்க இருக்கு தெரியுங்களா? சரி, அது ஒரு பெரிய பிரச்சனைப்பா, அது பக்கத்து வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை, வர வழியில் ஒரு பிரச்சனை, என் வீட்டில் வீட்டுக்காரோட பிரச்சனை, என் குழந்தைங்கள பிரச்சனை, அங்கே காசு பிரச்சனை, இங்கே இப்படியே தான் ஒரு சிந்தனை மடுக்கடையப்பட்டுக்கிட்டே இருக்குதான் தவிர அவருடைய கரத்தை சொல்றாரு. எனக்கு கரம் குறுக்கி போச்சா? இங்கே வரும்போது நீ ஏன் ஆயிரத்தி ஒரு சிந்தனையில் வர? உனக்காக எல்லாமே நான் முடிச்சுட்டானே நான் இங்கே வந்திருக்கிறேன். இன்னமும் நீ ஏன் புலம்பிக்கிட்டே இருக்கிற? என் கரம் நான் குறுக்கி போயிடுச்சா? ஆமாம் பேசலாம். அவர் கேட்குறாரு, நான் கேட்குறேன், அவரு கேட்குறாரு, என் கரம் குறுக்கி போயிடுச்சு நினைக்கிறியா? பாருங்க, அவர் சிலுவையில் எப்படி அறையப்பட்டாலும் நல்லா தெரியும். அவர் இப்படி அறையப்படல, அவர் எப்படி அறையப்படல, இப்படி அறையப்படல. அவர் சொல்றாரு, என்னுடைய கரம் குறுகி போகல, என்னுடைய கரம் இன்னமும் விரிவா தான் வச்சிருக்கேன். கோழி தன் குஞ்சுகளை எப்படி தெரியுமா பாதுகாக்கும்? இப்படி பாதுகாக்கலாம். ஆமென். இப்படியா பாதுகாக்குது? அழகா விரிக்குது, அது உள்ள என்ன பண்ணுது? குஞ்சுகளாம் அண்டிக்குது. மழையா இருந்தாலும் சரி, வெயிலா இருந்தாலும் சரி, பெரிய கழுகு வந்தாலும் சரி, பாம்பு வந்தாலும் சரி, எல்லாம் வந்தாலும் என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய இறகுகளை நல்லா விரிச்சிருச்சு. விரிச்சுட்டு அது என்ன பண்ணுது? அப்படியே முடி பாருங்க, எந்த வெயில் வந்தாங்கன்னா, எந்த மழை வந்தாங்கன்னா, எந்த அதான் கேட்கறது, என் கரம் குறுகி போகுது. ஆமென். என் கரம் குறுகி போச்சுன்னு நினைக்கிறியா? ஒரு துறையை நான் பார்க்கணும்ல, நீ சமூகத்தை வர்றது எனக்கு நல்லா தெரியும். அட்டாசமாக கூட நான் வச்சுருக்கேன். நீ எத்தனை நாள் வந்திருக்க, எத்தனை நாள் நீ வரல, நீ ப்ரேயர்னு சொல்லி எத்தனை தடவை நீ ஜெபிச்சிருக்கிற, உன்னுடைய கண்ணீர் துளிகள் எதற்காக கீழே விழுவப்பட்டிருக்கு, நீ எதற்காக நீ அழுந்திருக்குன்னு சொல்லிட்டு நீ வருகை பதிவேடு முதல் கொண்டு நான் வச்சுருக்கேன். என் கரை இன்னும் புரியும் போகுது. ஆமென். அதுக்கான பதில நான் எப்படியும் நான் சொல்லிடுறேன். எப்படி நினைவே பட்டணத்தில் அவருடைய நினைவே பட்டணத்தில் ஜெபம் எப்படி ஏறெடுக்கப்பட்ட ஒரு சமூகத்தை எட்டினது. அதுக்கப்புறம் அந்த ஜனங்கள், அந்த தேசம் என்ன பண்ணது? ரசிக்கப்பட்டுச்சு. ஆமென். அவர் அதான் சொல்றாரு பாருங்க, அவரு நமக்காக அடிக்கப்பட்டாரு, ஆட்டுக்குட்டியானவர் ஆனாரு. பஸ்கா பண்டிகை அன்னைக்கு கரெக்டா என்ன பண்றாரு? அவர் அடிக்கப்படுறாரு. அவரு சொல்லுவது அதே பஸ்கா தான். பஸ்கா பண்டிகை என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்ப இருக்கிற சூழ்நிலையில ஆட்டை வெட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரத்தத்தை எடுத்து இப்படி தெளிப்பாங்க மண்ணுல. தெளிச்ச உடனே என் பாவம் போயிடுச்சான். யாருக்காக அடிக்கப்படுறது? சொல்லுங்க. மனுஷனுக்காக விலங்கு அடிக்கப்படுறதா? மனுஷனுக்காக விலங்கு அடிக்கப்படுறதா? நிப்பாட்டு. என் பிள்ளைக்காக நானே இறங்கினேன். ஆமென். பிரைஸ் லார்ட். என் பிள்ளை செஞ்ச தவறுக்கு, நான் செஞ்ச தவறுக்கு இன்னொருத்தன் பலி இல்ல, நான் செஞ்ச தவறுக்கு நானே தான் பலி. ஆமென். என்ன பண்றாரு? குமாரன் அங்கே அனுப்புனாரு. அடிக்கப்பட போறது ஆடு இல்லப்பா,
ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கிற என் பிள்ளை. ஆமென். அதே பஸ்கா பண்டிகை அன்னைக்கு என்ன பண்ணாங்க? அவர் சிலுவையில் அறையப்பட்டாங்க. ஆமென். சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவருடைய ரத்தங்கள் என்ன பண்ணுச்சுன்னா இந்த பூமியில சிந்தப்பட்டுச்சு. பாவம் இந்த பூமியில எந்தெந்த மாதிரி பாவங்கள்லாம் மூடி பண்ணிட்டு இருந்ததோ எல்லா பாவத்துக்கும் ஒரு விடுதலை. ஆமென். அடுத்து நான் படிக்கிறேன் பாருங்க. 3வது, நான் வானங்களுக்கு காலிகளை உடுத்தி இரட்டை அவைகளின் மூடு சீலையாக்குகிறேன். இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்கிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் என் செவியை திறந்தார். நான் எதிர்க்கவும் இல்லை, நான் பின்வாங்கவும் இல்லை. அடிக்கிறவர்களுக்கு என் முதுகையும் தாரை மயிரையும் பிடிக்கிறவர்களுக்கு என் தாரையும் ஒப்பு கொடுத்தேன். அவன் என்ன பண்றாரு? எதிர்த்து பண்ணல. என்ன பண்ணாரு? அடிக்க வந்தவங்களை எதிர்த்து நின்று அவரு போரிடல. அடிக்க வந்தவங்களை அவன் எதிர்த்து நின்று அடிச்சு குத்தி அவங்களை சாட்சி கீழே போடல. அவர் நினைச்சா எல்லாம் முடியும். ஆமென். அவர் நினைச்சா எது வேணாலும் பண்ணியிருக்கிற நேரத்தில் முடியும். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், சாந்தம் குணம் உள்ளவர்கள். ஆமென். தன்னை என்ன பண்ணாரு? நீடிய சாந்தமும் பொறுமையும் தயவும் நற்குணங்களும் அடைந்த ஒரு கனியா என்ன பண்ணாரு? தன்னை தாமே மாற்றி கொண்டார். அவர் நினைச்சிருந்தா நேரத்தில் என்னால பண்ணிருக்க முடியும். ஆனா அவர் அது பண்ணல. ஒன்னே ஒண்ணு, எனக்கு ஒருத்தர் கற்றுக் கொடுத்து இருந்தாரு. அவர் என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதுதான் நான் செய்ய வந்தேன். பாருங்க, முதல் அதிசயம் எங்க நடக்குது? கானான் தேசத்துல தண்ணீர் என்ன பண்றாரு? திராட்சரசமா மாத்துறாரு. தண்ணீரை திராட்சரசமா மாற்றும் போது சடனாக ப்ரேயர் பண்ணாரா? ஜெபிச்சாரா? முழங்கால் கொடுங்க, இந்த திராட்சரசத்துக்காக ஜெபிக்க போறோம். ஏதாவது ஜெபம் விண்ணப்பத்தை சொல்லியிருந்தாரா? உண்மையா தான் சொன்ன, தண்ணீர் உப்பு, தண்ணீர் உப்பு, கச்சாடி தண்ணீர் உப்பு எடுத்துட்டு போ. என்ன சொல்றீங்க? தண்ணீர் உப்பு சொல்றீங்க, எடுத்துட்டு போக சொல்றீங்க. எந்த நம்பிக்கையில சொல்றீங்க? நீ ஜெபிக்கல, ஒன்றும் பண்ணல, அதுக்காக நீங்க எதுவும் பிரயாசப்படல, ஒண்ணுமே படல. தண்ணியை கச்சாடியில் ஒன்று சொன்னீங்க, அப்படியே நான் கொண்டு போய் கொடுக்க சொல்றீங்க. எனக்கு அங்கே உத்தரவு போச்சு. அவ்வளோதான், தண்ணி எடுத்து போய் கொடு. எல்லாம் பிடிச்சி பார்த்து சொல்றாங்க, இட்ஸ் லைக் தட். இனிப்பா இருக்குப்பா, திராட்சரசம் மாதிரி இருக்கு. முந்தினதை பார்க்கணும், இது என்ன போய் இவ்வளோ. ஆமென். பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. அவங்களுக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னா, அவருடைய கணக்கு பட ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த நீங்க ஜபம் எந்த ஒரு எதுவுமே தடுப்புன்னு தேவையில்லை. அதை செய்த முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசுவார். ஆமென். அது முடிகிற வரைக்கும் அவர்களுடைய ஜபத்தை விடுறதுலாம் இல்லை. ஆமென். அவர் செய்ய நினைச்சத துரிதமா செய்வாரு, நேர்த்தியா செய்வாரு. எந்த ஒரு கடனுமே இல்லாம உங்களை கையை என்ன பண்ணுவாங்கன்னா பிரிக்க வைப்பாரு. நீங்க கடாத்திர வாங்கி இருந்திருக்கலாம், ஆனா அவர் சொல்றாரு, நான் உன் மேல வச்சிருக்க அபிஷேகம் அப்படி கிடையாது. அவர் மேல வச்சிருக்க அபிஷேகம் வந்துருச்சு அப்படின்னா, நாள் வந்துருச்சுன்னா நீ என்ன பண்ணுவா? நாலு பேருக்கு கடன் கொடுக்கணும். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, என் கரம் இன்னும் குறுகி போகல, என் கரம் குறுகி போகல, என்னுடைய கரத்தை நான் விரிவா தான் வச்சிருக்கேன். என் சேட்டையில அடைக்கலம் உண்டு, என்னுடைய சேட்டையில எல்லா ஆறுதலும் உண்டு. நான் கூப்பிடும் போது ஏன் பார்க்கல? அதான் கேட்கிறாரு. நான் கூப்பிடும் போது நீ ஏன் என் செவி சாய்க்கல? நான் எத்தனை என் பிள்ளையன்னு நான் கூப்பிட்டு தான் இருக்கிறேன். நீ ஒருத்தரையும் ஏறுகிற ஜெபத்தை, நீ ஒருத்தரையும் சிந்துகிற அந்த கண்ணீரை, அந்த துணிக்கையில நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அது என்ன பண்ண, ஒரு நாள் நினைவே பட்டணத்தை எட்டுனது போல உடைய ஜபம் என் சமூகத்தை எட்டும். ஆமென். அடுத்து பாருங்க, என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமா இருக்கிறார், என்னோட வழக்காடுகிறவர் யார்?
ஏகமாய் நிற்போமாக. யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். என்னை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லோரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள். பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சம் இல்லாதினால் இருட்டில் நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார். ஆகையால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாயை போலாக்கினேன். என் முகத்தை என்ன பண்றேன்னா கற்பாறை போலாக்கினான். ராக், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ராக், கற்பாறை. ஆனா நமக்கு ஒரு கண்மலை இருக்கு. அது என்ன கண்மலைன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட கண்மலை. ஆமென், பிரைஸ் லார்ட். நமக்கு ஒரு கண்மலை இருக்கு. நீ வெட்கப்படணும்னு நினைச்சிட்டு ஒரு முகத்தினை கல் போல நீ வச்சுட்டு இருந்திருக்கலாம். ஆமென். அவன் ஏதோ சொல்லிட்டு போறான்டா, இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுட்டு போயிடலாம், நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, என்ன சொன்னாலும் அப்படியே இடிச்ச புளி மாதிரி நிற்கலாம். அப்படி என்ன பண்ணுறாங்க சில பேர், அப்படியே நிற்கிறாங்க. இதெல்லாம் சொல்லுங்க, அசையறதே கிடையாது. ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் அப்பா கைத்தட்டி பாட்டு கொடுப்பாருன்னா இப்படியே பார்க்கறது. அப்பா கொஞ்சம் அசைஞ்சு ஆராதனையா என்னகிட்டே ஆராதனையா இப்படியே நிற்கிறது, கல்லு மாதிரியா நிற்கிறது. நமக்காக ஒரு கண்ணு மாதிரி இருந்து அடிக்கப்பட்டு போயிட்டாரு. அவரு தான் நமக்கு கண்மலை. இங்க இருந்த சில பேர் என்ன பண்ணாங்கன்னா கல்லு மாதிரி நிற்பாங்க. அப்பா கை தட்டுப்பா, அப்பா கொஞ்சம் வாய் திறந்து பாடுப்பா, என்ன மாதிரி இருந்தாலும் அதை கூட திறக்க மாட்டேடா. சரி கொஞ்சம் கையாச்சும் கொஞ்சம் ஃப்ரீயா தட்டுப்பா. யாருக்கிட்ட என்கிட்ட என்ன இருக்கு தெரியுமா அவனுக்கு? இப்பதான் ஒரு இடத்துல ப்ரேயருக்கு ஒரு கூட்டு பண்ண வாங்க ப்ரேயர் போவோம் அப்படின்னா சரி நானும் அவர் கூட போயிட்டேன். 4 வருஷம் நடந்தது. உள்ளே போனால் இது மாதிரி உள்ளே வரேன். எங்கள் ஒரு பிசாசு உள்ள அங்கேயே வழி மறைச்சிக்கிச்சு. என்னடா இது உள்ளே வந்தாலே இது பிசாமல் இப்படி நிற்கிறாரு, வழி விடுறதுல அப்படியே ஆக்ரோஷமாக நிற்கிறாரு. இதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்தது கூட கிடையாது. இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது கூட கிடையாது. இவர் ஏன் மேலே என்ன இவ்வளோ கோபமாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு என் கூட வந்த ஏன் நீங்கள் போங்க முன்னாடி, அவர் என்னை கூட விட மாட்டேங்கிறாரு, யாருன்னு எனக்கு தெரியல. அவர் என் மேலே சந்தேகப்படுறாரு. நீ அவனை ஏதோ பட்ட போல இருக்கியா, அதனால தான் அவனை உள்ள விட மாட்டேன். எப்பா நான் இன்னைக்கு தான்ப்பா பார்க்குறேன் அவர் இவரு என்னன்னு தெரில, என்னை உள்ள விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அவரை இழுத்துட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டாங்க ஓரமா. நாங்களும் சரின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு ப்ரேயர் பண்ணிட்டு சரி ஒரு பாட்டு ஒன்று பாடலான்னு சொல்லிட்டு பாட்டு பாடலாம். நான் வாயை திறக்கிறேன், விடலை, அங்கேயே ஓடி விட்டாரு. ஓடி வந்துட்டு ஆக்ரோஷம் இருக்கிறாரு, அப்படியே நின்றுட்டே இருந்தார். சரி நமக்கு புரிஞ்சு போச்சு, சரி இது வேற ஏதோ ஒரு ஆவிடா, இது நம்ம போய்ட்டு பாடக்கூடாது, நம்ம பாட்டை நிப்பாட்டி சொல்லிட்டு தண்ணி எடுத்து நல்லா ஊற்றிட்டு இயேசுவோட ரத்தம் ஜெயிலு போட்டு தூக்கி பாட்டு போட்டு அடிச்சு அடி கொத்து அங்கே கீழே விழுந்தாரு. சரி இனிமேல் நம்ம ஆரம்பிச்சிடலாம். அது இனிமேட்டுக்கு அதை வேலையை ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் பாட்டு பாடிலாம் ரிசீவ் பண்ணிவிட்டு வீட்டில் சொல்லிவிட்டு எல்லாம் வந்தோம். அப்புறமேட்டு அவர் சாட்சி நான் என்ன ஆச்சு ஒத்துழைப்பு கொடுத்தீங்களே என்ன ஆச்சுன்னு கேட்டது. 2 தூதர்கள் என் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டே இருந்தாங்களா. நம்ம பேசலாம் சொல்லுங்க பாருங்க. தேவன் விடுதலை கொடுத்தாரு அப்படின்னா அது உண்மையா இருக்கும், அது பூர்ணமான விடுதலையா இருக்கும். நமக்குலாம் இருக்க ஒரே ஒரு கண்மலை யாருன்னு கேட்டீங்கன்னா அது தேவனாய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். பாருங்க, நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து வச்சு போயிட்டாரு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்மலையில். பழைய ஏற்பாட்டில் சீனாய் மலை அதெல்லாம் போய் தொட்டனாலே பாவம்னு சொல்லுவாங்க. சரி போனாலே பாவம் பாங்க. எப்பா நீ ரொம்ப தூய்மையாக இருந்தால் தான் நீ போயிட்டு அங்கே போய் நீ தொடணும், அங்கே போய் உட்காரணும், அது தேவன் வாசம் பண்ணுற இடமாச்சே, நீ அங்கே போகாத, நீலாம் போயிட்டு அதை தொடாத, நீ உன்னை தொட்டாலே உன்னை கல்லெறிஞ்சு கொண்டுருவாங்க பழைய ஏற்பாட்டில். ஆனால் அவர் நமக்காக வந்தார் கல்வாரி மலையா. ஆமென். கல்வாரி இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையாக நமக்காக அவதரிச்சாரு. பாவப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, பாவியா இருந்தாலும் சரி, ஏன்னா எத்தனையோ கொலைக்காரனா இருந்தாலும் சரி, திருடனா இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன பண்ணாரு
அந்த கல்வாரி மலையில் அரவணைச்சு சித்தம் கொண்டு சொஸ்தமானாரு. ஆமென். தூரமானவங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணாரு, தன் அருகில் தன்னோட கையை விரிச்சு நல்லா அன்பா அணைச்சுக்கிட்டாரு. ஆமென். அவர் கரம் இன்னும் குறுகி போகல. ஆமென். அவருடைய கரம் உன்னதமான கரம். ஆமென். அவருடைய கரம் இன்னைக்குமே குறுகி போனதில்லை. நீ அப்பான்னு கூப்பிட்டாலும் உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன், நீ அம்மான்னு கூப்பிட்டாலும் உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன். உனக்காக ஒரு கண்மலையா கல்வாரி மலையா சிலுவையில் அறையப்பட்டவன் நான் தான். உன்னுடைய பாடுகள், உன்னுடைய வேதனைகள், உனக்கு என்னென்ன நீ இல்லைன்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் என்னெல்லாம் நீ கதறினியோ அதெல்லாம் உனக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், என்னுடைய கல்வாரி சிலையில வச்சிருக்கேன். ஆமென். பாருங்க, ஏசையா சொல்றாரு. ஏசையா அவர் தீர்க்கதரிசி தான், ஆனா இயேசுவை பத்தி அழகா சொல்லிட்டாரு. அவர் யாரு? அவரு கல்வாரி. இதுக்கு அப்புறமேட்டுக்கு வருவாரு. அந்த கல்வாரி வந்துட்ட பிறகு அந்த கண்மலை உன்கிட்ட வந்துட்ட பிறகு இது எல்லாமே இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அழகா என்ன பண்றாரு, எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. இதுதான் அப்படியே என்ன நடந்துச்சு, புதிய ஏற்பாட்டில் அப்படியே நடந்துச்சு. அம்மேன். பிரைஸ்லார்ட். எனக்கு ஒரு கண்மலை உண்டு. அம்மேன். என்னை ரட்சிக்க, என் பாவத்தெல்லாம் மன்னிக்க, நான் மறுபடியும் எங்கு செத்தேனோ அதே இடத்துல மறுபடியும் பிறக்க எனக்கு ஒரு தயவு பாராட்டினார். ஆமென். பாருங்க, நம்மளோட பிள்ளைகள்லாம் நம்ம செஞ்ச பாவத்துக்காக அவங்க தண்டனை அவங்க அனுபவிக்கல. நானே போதும், இந்த கல்வாரி மலையே போதும்பா, இனிமேல் பாவம் நம்ம நினைக்கலாம். ஐயா, ஏன்னா இங்கே வாழும்போது எனக்கு எந்த ஒரு சுகமும் இல்லையே, நான் டெய்லியும் சாப்பிட்றேன், டெய்லியும் தூங்குறேன், ஆனால் எனக்கு இந்த உலகத்தில் இருக்கும்போது எனக்கு ஒன்றுமே எனக்கு எதுவுமே கிடைக்கலையே அப்படி நீங்கள் என்ன பண்ணலாம், வருத்தப்படலாம். ஆனால் அவர் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆமென், உனக்கு இன்னொரு உலகம் மட்டும் இல்லைப்பா, உனக்கு இன்னொரு உலகம் ஒன்று இருக்கு. உனக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்னொரு உலகத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கேன். அங்கே உனக்கு எந்த ஒரு குறையுமே இல்லை. நீ கூப்பிட்ட குரலுக்கு அவர் பக்கத்திலே நிற்பாரு. நீ அப்பான்னு கூப்பிட்டாலும் அவர் பக்கத்துல தான் நிற்பாரு. நீ அழகா என்ன பண்ணலாம், அவரை பார்த்து போய் கெஞ்சலாம், அவரை பார்த்து என்ன பண்ணலாம், அழகா தொட்டு பார்க்கலாம். ஆமென். அவர் அடிக்கப்பட்ட பிறகு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பிறகு எல்லாருக்கும் தொட்டு பார்க்க சொன்னாரா இல்லையா? ஆமென். அப்போ இந்த உலகத்துல வேணா உனக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா உனக்காக இந்த உலகம் வச்சிருக்காரு. அந்த உலகத்தை நீ உங்க அப்பாவை தொட்டு பார்க்கலாம். ஆமென். அந்த அப்பாவை நீ தொட்டு பார்க்கலாம், நீ அணைச்சு பார்க்கலாம். உனக்காக இன்னொரு உலகத்தை ஒரு ஆய்வு, அந்த உலகத்துல நமக்கு எல்லாமே இருக்கு. ஆமென். ஏன்னா அவன் கண்மலை, உன் கோட்டை, உன்னுடைய அரண், உன்னை பாதுகாக்கிற ஒரு பெட்டகம் நான் மாத்திரமே. ஆமென். எல்லாம் கண்களை கொள்ளாமா? நல்லவரே உள்ளவரே துதிக்கிறோம். அப்பா, சர்வ வல்லவரே துதிக்கிறோம். ஆண்டவரே, என் கண்மலையானவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, எங்களை மீட்புமானவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய கரம் இன்னும் குறுகி போகல, உம்முடைய அப்பா ரட்சிப்பு இன்னும் குறுகி போகல, உம்முடைய காருண்யம் இன்னும் குறுகி போகல. எனக்காக அடிக்கப்பட்டீர் ஆண்டவரே, எனக்காக ஆண்டவரை மீட்டு வருவேன் என்று சொல்லி ஆண்டவரே, அப்பா எனக்காக ஆண்டவரே இந்த உலகத்துல ஒண்ணு சேர்த்து வைக்காம இருந்திருக்கலாம், இந்த உலகத்துல ஆண்டவரே எந்த அன்பும் நான் ருசி பார்த்து இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா எனக்காக அப்பா ஜீவனை விட்டவர், எனக்காக ஒரு உலகத்தை அப்பா எனக்காக நீர் ஆண்டவரே படைத்து விட்டிருக்கிற அது நித்திய ஜீவன் ஆண்டவரே. அந்த உலகத்தில் ஆண்டவரே நான் அப்பான்னு கூப்பிட்டா என் அருகிலே என பாசமாய் ஓடி ஆடி தேடி வருகிற என் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் ஒரு குறைவும் இல்லாம ராஜா அப்பா அவரை தேடவும் அவரை நாடவும் ஆண்டவரே நீ கிருபை பாராட்டி இருக்காக சொல்லிக்கிறோம். ஆண்டவரே, நீரே என் கண்மலை ஆண்டவரே, நீரே என் கோட்டை ஆண்டவரே, நீரே என் ரட்சகர் ஆண்டவரே, உண்மையே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ செய்கிற ஒரு காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஜீவரட்சகமான நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Thanks.